நீ மட்டும் தனியா வந்திருக்க? கூட அப்பா அம்மாலாம் வரலையா? இல்ல அப்பா அம்மா கூட சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு வந்துட்டியா? இந்த உலகத்துல நாம தனியா தான் வரோம், தனியா தான் போக போறோம். நான் மட்டும் அதிசய பிறவியா என்ன? என்ன பாப்பா சொன்ன? அம்மா அப்பாவே இல்ல, அப்புறம் எப்படி அவங்க 2 பேர்கிட்டயும் நான் கோச்சிக்கிட்டு வர முடியும்? என்னது, அப்பா அம்மா இல்லையா? அப்ப யாரு வீட்டுக்கு போயிட்டு இருக்க? ஏன் சித்தி வீட்டுக்கு. ஆஹா, புரிஞ்சிருச்சு. நீ ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருக்க, சர்ப்ரைஸா உன் சித்தி முன்னாடி போய் நிக்க போற, அப்படிதானே? பா, என்ன ஒரு கண்டுபிடிப்பு. பாப்பா சீட்டை கொடு. டேய், பச்சி கிளம்ப போகுது. பிளேட நீ போடுறியா இல்ல நான் போடவா? எதுக்குடா பிளேட் எல்லாம் போட்டுக்கிட்டு? பேக்கே அடிச்சிட வேண்டியதான். நீ ஓட ரெடியா இரு, மத்தத நான் பாத்துக்கிறேன். போலாம் பாப்பா. அண்ணே, உண்மையிலேயே நீங்க வண்டி டிரைவர் தானான்னு சந்தேகமா இருக்கு. ஏன் பாப்பா அப்படி சொல்ற? அட பின்ன என்னென்ன, அட்ரஸ் கேட்டதும் எவ்வளோ ஆகும்னு சொல்ல வேண்டாமா? அதுக்கப்புறம் நீங்க பாட்டுக்கு கூட்டிட்டு போய் இறங்குற இடத்துல அதிகமா பணம் கேட்டு சண்டை போடவா? 200 ஆகும், போதுமா? அதுதான் அழகுண்ணே. அண்ணே, எனக்கு அவனுங்களை பார்க்கும் போதே சந்தேகமா இருந்துச்சுமா. நான் நினைச்ச மாதிரியே 2 பேரும் களவாணி பயலுக்கு தான். பாவம், பச்சை பிள்ளைகிட்ட போய் பேக் அடிச்சுட்டு ஓடிட்டானுங்க. ஏன் பாப்பா, உன் பேக் அடிச்சுட்டு போயிட்டானுங்களே, கொஞ்சம் கூட வருத்தப்படாம நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க? பேச்ச மட்டும் அவ்வளவு வக்கனையா பேசுனல, கொண்டு வந்த பேக்க கவனமா வச்சிருக்க தெரியாதா? எல்லாம் ஒன்னால தாயா. இந்த பாப்பா வந்த உடனே அட்ரஸை பார்த்துட்டு கூட்டிட்டு போயிருந்தா அந்த களவாணி பசங்க பாப்பா கிட்ட பேக் அடிச்சிருப்பானுங்களா? அண்ணே விடுங்க அண்ணே, அவங்க பேக் எடுத்துட்டு போனதுக்கு பாவம் இதோ டிரைவரை நான் என்ன பண்ணுவாரு? சரி விடுங்க அண்ணே, வாங்க நம்ம 2 பேரும் ஆளுக்கு ஒரு சில்லுன்னு ஜூஸ் குடிப்போம். ஏன் பாப்பா, உன் பேக்க அடிச்சுட்டு போயிட்டானுங்க, உள்ள என்ன வச்சிருந்தியோ? நீ வீட்டுக்கு போனா என்ன சொல்லுவியோன்னு நான் அவ்வளவு பயந்துகிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா ஜில்லுன்னு ஜூஸ் சாப்பிடலாமான்னு கேக்குற? அண்ணே, வாழ்க்கை ஒரு வட்டம். எங்க இருந்து கிளம்பணுமோ அங்க திரும்ப வந்தே ஆகணும். அவங்களே வருவாங்கண்ணே, அது வரைக்கும் நாம ஏன் சும்மா இருக்கணும்? வாங்க நாம போய் ஜூஸ் குடிப்போம்.